சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் கோரிக்கை ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த பிரார்த்தனை கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் வந்து குளிக்கப்படுவோம். சாயப்பா வந்து 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த வந்து பிரார்த்தனை வந்து பண்ணுவோம். அந்த சக்தி வாய்ந்த பிரார்த்தனை வந்து எப்படி பண்ணுறோம், 3 பேரோட பேர் யாரோட பேர் வந்துச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் வந்து பாருங்கள். அதில் எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், யாரோட பேர் வந்துச்சு எல்லாமே தெரியும். பேர் கொடுத்தவங்க ஷார்ட்ஸை வந்து செக் பண்ணுங்கள். சில பேர் வந்து பேர் வந்திருக்கு ஆனால் வந்து பேர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ஷார்ட்ஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்பிக்கையோடு எழுதப்பட்டால் உங்கள் பேருமே நிச்சயமாக சாயப்பா வந்து எடுத்து கொடுப்பாங்க. நம்பிக்கையுடன் இருங்க, எல்லாம் நல்லதே தான் நடக்கும். உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்பிக்கையுடன் எழுதி போடுங்க. ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் பணத்திற்காக நீ மிகவும் கஷ்டப்படுகிறாய் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். உன்னுடைய கஷ்ட காலம் மிக மிக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போகும் நேரம் மிக மிக கிட்ட வந்து விட்டது. கஷ்டமான நேரம் முடியும் நேரம் வந்துவிட்டது. இன்று மதியத்திற்குள்ளேயே உன்னுடைய பணப்பிரச்சனையானது முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான விஷயங்கள் துவங்க ஆரம்பித்துவிடும். வாழ்நாள் முழுவதும் உனக்கு சோதனைகளை தான் தருவேன், நிச்சயமாக உங்களை சாதிக்கவே விடமாட்டேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை சாதிக்க வைப்பேன். காலம் முழுவதும் உங்களை எப்பொழுதும் யாருடன் வாழ வைக்க வேண்டும், என்ன நடந்தால் உங்களை காப்பாற்ற வேண்டும், என்னென்ன விஷயங்கள் செய்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் இப்படிதானோ அப்படிதானோ எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கைக்காக நானும் உன்னோடு சேர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய மனதில் தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருக்கிறது. சில சமயம் தேவை உள்ளதை யோசிக்கிறாய், அதுவே சில சமயம் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசிக்கிறாய். நிச்சயமாக தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் நீ யோசித்தால் போதும். நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். அதை நான் ஒரு நாளும் தரமாட்டேன், ஒரு நாளும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லவே மாட்டேன். எல்லா விஷயத்தையும் நான் செய்து உன்னை வாழ வைப்பேன். இன்று நீ எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்துகிறாயோ, இன்னும் மதியத்திற்கு மேலெல்லாம் பார்த்தால் நிச்சயமாக உன்னுடைய முகத்தில் சிரிப்பு இருக்கும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ என்னிடம் நிறைய முறை சண்டை போட்டு கொண்டு இருந்திருக்கிறாய். ஏன் எனக்கு இதை செய்ய மாட்டேன் என்கின்றீர்கள், எனக்கு இதை செய்து தாருங்கள், நான் எத்தனை நாளாக உங்களிடம் கேட்பது என்றெல்லாம் நிறைய விஷயம். முக்கியமாக உனக்கும் எனக்கும் சண்டை வருவதே இந்த பணத்திற்காகத்தான். நான் தருகிறேன் என்று சொல்வதும் நீ இன்னும் தரவில்லை இன்னும் தரவில்லை என்று என்னிடம் சொல்வதும் தான் நம்ம இருவருக்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வாக்குவாதமாகவே இருக்கிறது. குழந்தைக்கும் தகப்பனுக்கும் இடையே நிறைய பிரச்சனை வரும், நிறைய அன்புகள் வரும் தானே. நான் உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் உன் பக்கத்தில் தானே இருக்கிறேன். அதனால் நீ என்னென்ன செய்கிறாய், எது போலவெல்லாம் என்னிடம் கோபப்படுகிறாய் என்பது அனைத்துமே எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நான் எந்த ஒரு விஷயத்திலும் நான் உன்னை குறையே சொல்ல மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பற்றி எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை குறையே சொல்ல மாட்டேன். கவலைப்படாதே. இந்த சாயாகிய நான் உன்னை எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு நிலையிலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இன்று பார்க்கிறேன் நாளை பார்க்கிறேன் என்பது கிடையாது. எல்லா நாளுமே இந்த சாயாகிய நான் உன்னை பார்த்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டு எல்லா விஷயத்தையும் உனக்காக நான் சொல்லி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுக்கு நடுவே சில சந்தேகங்கள் உனக்குள் தோன்றுகிறது. இதெல்லாம் உண்மையா, சாய் வந்து நிஜமாகவே நமக்கு செய்வாரா, நம்பிக்கையோடு நம் எல்லா விஷயத்தையும் செய்வோமா என்று நிறைய பிரச்சனை, நிறைய விஷயங்களை யோசிக்கிறார். நம்பிக்கையோடு என்னுடைய வாக்கை கேட்கும் உங்கள் அனைவருக்குமே இன்று மதியத்திற்கு மேல் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இன்று காலையோடு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து விட்டது. எதற்காக உங்களை தேடி காலையிலேயே நான் ஓடி வருகிறேன், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். காலையிலேயே நான் ஓடி வருவதற்கு காரணமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க வேண்டும். நீங்கள் நாள் எழுந்திருக்கும் பொழுதே நிம்மதியான நாளாக எழுந்திருக்க வேண்டும். இன்றைய நாள் முழுவதும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாகவே நான் உனக்கு தருகிறேன். பொன்னான விஷயங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது. இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே
சுபமான ஆட்டங்களே. இனி கவலையை மறந்துவிட்டு அமைதியாக இருக்கும் வழியை மட்டும் பார். இன்று விடிந்திருக்கும் இந்த விடியலில் நீ எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்ய போகிறாய் தெரியுமா தங்கமே? உன்னுடைய ஆசைகள் படியும் ஏக்கங்கள் படியும் நீ எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், எதெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது எல்லாமே உனக்கு கிடைக்கும் வகையில்தான் நான் எல்லா ஏற்பாட்டையுமே செய்து இருக்கிறேன். சீக்கிரத்தில் உன்னுடைய கவலைகள் முடிந்து சந்தோஷங்கள் பிறக்கும். அதனால் நீ அனைத்து விஷயங்களும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மன உளைச்சலை தருகிறதோ அதை இன்றே மறந்துவிடு. இந்த வியாழனுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் ஏற்படுத்தி தருகிறேன். இன்று நாள் என்ன நாள்? நீயே சொல். வியாழக்கிழமை எனக்கு மிக மிக முக்கியமான நாள். இந்த முக்கியமான நாளில் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்தால் நிம்மதியாக நீ இருப்பாய், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்தால் நீ அமைதியாக இருப்பாய், எல்லா விஷயத்தையும் நன்றாக நான் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் என்று மாற்ற ஆரம்பித்து விடுவேன். விடிய காலம்பரையே வந்துவிட்டேன். உனக்காக சந்தோஷத்தை தரவே வந்துவிட்டேன். இனிமேல் நீ என்னிடம் புலம்பக்கூடாது. அதாவது எனக்கு இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று. ஏனென்றால் எல்லாமே தான் நான் செய்ய போகிறேனே, இதற்கு மேல் என்ன இதை செய்யுங்கள் என்று. எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறேன். எல்லா விஷயத்தையும் உனக்காக நான் தரப்போகிறேன். காலம் முழுவதும் உனக்கு துணையாகவே இருக்க போகிறேன். இந்த சாயாகிய நான் பல்லாண்டு காலம் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் நீண்ட ஆயுளோடும் சீக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையோடும் உன்னை நான் வாழ வைப்பேன். பல பேருக்கு உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ வைத்து உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பத்திலேயே ஆழ்த்துவேன். இந்த சாய்க்கு தெரியாதா உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று? அதனால் நீ என் மீது எந்த ஒரு குறையும் சொல்லாமல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நான் நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்ற நம்பிக்கையில் நீ உன்னுடைய காரியங்கள் அனைத்தையுமே நீ செய். நிச்சயம் உனக்கு நல்லதொரு வாழ்க்கையையும் நல்லதொரு மாற்றத்தையும் நானே நிகழ்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் காட்டுகிறேன். யாரை பற்றியும் எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். நீ உன்னுடைய வேலையை செய்தால் உனக்கு இன்பம் கிடைக்கும். அதை மட்டும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு உன்னுடைய இன்பமான வாழ்க்கையை நடத்தி கொண்டே இரு. இன்று நீ செய்யும் விஷயங்கள் மட்டும்தான் நாளை உனக்கு உபயோகமாக இருக்கும். இன்று உன்னை கேலியும் கிண்டலும் செய்பவர்கள் எப்பொழுதும் நாளை உனக்கு வந்து உதவி செய்வார்களா என்று கேட்டால் கிடையாது. இன்று நீ எந்த அளவு உன்னுடைய எதிர்காலத்திற்காக முயற்சிகளை நீ செய்கிறாயோ நிச்சயமாக அந்த விஷயம் மட்டுமே உன்னை ஒரு நல்ல ஆளாக மாற்றும். கேலி கிண்டல் எதை செய்தாலும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் அவர்களை எல்லாம் நினைத்து எப்பொழுதும் கவலைப்படாமல் வீட்டில் எப்பொழுதும் உனக்கு தேவையானதை செய். நிச்சயமாக நீ சம்பாதிக்க ஆரம்பி. நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். காலம் முழுவதும் எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயத்திற்கும் உதவி செய்வேன். ஓம் சாய்ராம்.